தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாலாஜாபாத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தேவி ஸ்ரீ எல்லையம்மன் எழுந்தருளி அருள்பாலிக்கும் திருத்தலம். அன்னை ஆதிபராசக்தி பல்வேறு இடங்களில் அருள்பாலித்து வருகிறாள். அவ்வகையில் அருள்மாரியாக ஊத்துக்காடு எல்லையம்மன் திகழ்கின்றாள். எல்லையம்மன் 4 கரங்களுடன் காட்சியளிக்கின்றாள். இடது மேல் கையில் சூலத்துடனும் வலது மேல் கையில் உடுக்கையுடனும் மற்ற 2 கைகளில் அபயம் மற்றும் வரத கரத்துடனும் வலது காலை மடித்து இடது காலினை மகிஷன் தலை மீது வைத்தபடியும் அருள் புரிகிறாள். ஊர் எல்லை கற்களுக்கு எண்ணெய் காப்பும் குங்குமமும் சார்த்தி பூஜையும் செய்து அவற்றை காத்து வந்துள்ளனர். எல்லையப்பன், எல்லையம்மன், எல்லைச்சாமி என்ற தெய்வங்களெல்லாம் இந்த எல்லைக்கல் வழிபாட்டில் இருந்து வளர்ந்தவையே. எல்லம்மன், எல்லப்பன் ஆகிய ஆட்பெயர்களும் இந்த சாமியின் அடிப்படையில் சூட்டப்பட்டவையே. தொண்டை மண்டல பகுதியை ஆட்சி செய்த விஜயநகர மன்னர்களில் கிருஷ்ணதேவராயருக்கு சிறப்பிடம் உண்டு. ஒருமுறை கிருஷ்ணதேவராயர் படைகள் பரிவாரங்கள் இன்றி தனியாக ஒரு நாயை மட்டும் துணையாக கொண்டு காட்டிற்கு வேட்டையாட சென்றார். வேட்டையாடுவதில் அதிக ஆர்வத்தை கொண்ட கிருஷ்ணதேவராயருக்கு காட்டில் நேரம் போனதே தெரியவில்லை. வெகுநேரமாகிவிட்ட சூழ்நிலையில் மன்னருக்கு அதிக தாகம் எடுத்தது. பல இடங்களில் நீர்நிலைகளை தேடி பார்த்து சோர்ந்துவிட்ட அவர் ஒரு மரத்தின் அடியில் களைப்பாக அமர்ந்து விட்டார். அவருடன் சென்ற நாய் தனது மன்னனின் நிலை கண்டு எங்காவது நீர்நிலை தென்படுகிறதா என்று தேடியது. வெகு தூரம் சென்ற அந்த நாய் ஓரிடத்தில் நீர்நிலையை கண்டது. பின்னர் அந்த நீரில் தனது உடலை நனைத்து கொண்டு மன்னன் இருந்த இடத்திற்கு விரைந்தது. அங்கு தாகத்தின் களைப்பால் கண்ணயர்ந்து போயிருந்த மன்னனின் முன்பாக தனது உடலை சிலிர்த்தது. அதில் இருந்து தெரித்த நீர் முகத்தில் பட்டு மன்னன் கண் திறந்தார். விழித்தெழுந்த மன்னர் தனது வளர்ப்பு நாய் நீர்த்தடாகம் உள்ளதை கண்டறிந்து வந்திருப்பதை புரிந்து கொண்டு எழுந்தார். நாயானது குரைத்தபடியே நீர் தடாகத்தை நோக்கி ஓடியது. தடாகத்தை அடைந்ததும் மகிழ்ச்சியடைந்த மன்னர் நீரை பருக முயன்றார். அப்போது அவருக்கு அருகில் எலுமிச்சை பழம் ஒன்று மிதந்து வந்தது. அதை அவர் பார்த்து கொண்டிருந்த வினாடி நீர் தடாகத்தில் இருந்து ஊற்று தண்ணீர் போல் நீர் மேல் நோக்கி வெளியேறியது. அந்த ஆச்சரியம் மன்னருக்கு விலகும் முன்பாக கல்லால் வடிக்கப்பட்ட அம்மன் சிலை ஒன்று பேரிரைச்சலுடன் மேலெழுந்து வருவதை கண்டார். இதற்கிடையில் வேட்டைக்கு சென்ற மன்னர் வர காலதாமதம் ஏற்பட்டதால் சேவகர்கள் அனைவரும் காட்டிற்கு மன்னனை தேடி வந்தனர். அவர்களும் நீர்த்தடாகம் இருக்கும் பகுதிக்கு வந்து ஆச்சரியத்தை கண்டனர். அம்மன் சிலையை வெளியே கொண்டு வரும்படி சேவகர்களுக்கு மன்னன் உத்தரவிட்டார். இரும்பு வலை தயார் செய்து சிலை வெளியே கொண்டு வரப்பட்டது. சிலையை வெளிக்கொண்டு வந்ததும் மன்னர் தனது உடலை தரையில் சாய்த்து அம்மனை வழிபட்டார். பின்னர் அந்த பகுதி பொதுமக்கள் நல்வாழ்வு பெறும் வகையில் அந்த பகுதியிலேயே பெரிய ஆலயத்தை கட்டி அம்மனை அங்கு பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்தார். அம்மன் சிலை காட்டு எல்லை பகுதி ஊற்றுநீர் தடாகத்தில் கிடைத்ததால் அம்மனுக்கு ஊற்றுக்காடு எல்லையம்மன் என்று பெயரிடப்பட்டது. தற்போது ஊற்றுக்காடு மருவி ஊத்துக்காடு என்றாகிவிட்டது. மன்னனின் மெய்காப்பாளர் நாகல் நாயுடுவின் கனவில் தோன்றிய எல்லையம்மன் தன்னை ஊரின் கிழக்கு பகுதியில் வைத்து வழிபடும்படி கூறினார். அதன்படியே எல்லையம்மன் கோவிலை ஊரின் கிழக்கு பகுதியில் அமைத்து அம்மனை பிரதிஷ்டை செய்தனர். பிரதிஷ்டை செய்த சிறிது நேரத்தில் எல்லையம்மனின் உக்கிர பார்வையால் அந்த பகுதி பற்றி எரிந்தது. இதனால் ஊர் மக்கள் பயந்து போயினர். அப்போது பூசாரியின் அறிவுரைப்படி அம்மனின் திருவுருவ சிலை நுழைவு வாயிலை பார்த்தபடி நேர் எதிராக வைக்காமல் சற்று விலகியபடி வைக்கப்பட்டது. பின்னர் அம்மனை சாந்தப்படுத்தும் பூஜைகள் செய்து சாந்த ரூபிணியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அம்மனின் திருக்கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இங்கு சித்திரை மூல நட்சத்திரம் அன்று
அம்மன் பக்தர்களுக்கு காட்சி அளித்ததால் அந்த 10 நாட்கள் பிரம்மோற்சவமாக கொண்டாடி வருகின்றனர். இந்நாளில் பைரவ குளத்து நீரால் அன்னைக்கு அபிஷேகம் செய்யப்படும். 10 நாள் உற்சவத்தின் ஒரு நிகழ்ச்சியே தெப்ப உற்சவம். இந்த உற்சவத்தின் போது அம்மன் சிம்ம வாகனத்தில் அமர்ந்து திருக்குளத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார். நமது அனைத்து பிரச்சனைகளும் தீர ஊத்துக்காட்டு எல்லையம்மனை நேரில் சென்று ஒரு முறையாவது தரிசித்து வருவோம். ஓம் சக்தி பராசக்தி. ஜெம் தொலைக்காட்சிக்கு எனது பணிவான வணக்கங்கள். அருள்மிகு தேவி ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் வருடந்தோறும் சித்திரை மாதம் மூல நட்சத்திரத்தில் தொடங்கி அந்த சித்திரை மாதம் அமாவாசை அன்று 10ஆம் நாள் திருவிழா தெப்பல் உற்சவத்துடனும் சிம்மவாகத்துடன் வீதி உலா வருவதுடனும் நிறைவு பெறும். இந்த தேவஸ்தானமானது 1608ஆம் ஆண்டு கிருஷ்ணதேவராயர் அந்த ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. சீர்விளங்கும் காஞ்சிக்கு கீழ்திசையாம் ஊத்துக்காடு பதியமர்ந்து பேர் விளங்கும் எல்லையம்னும் பெருமாட்டி கொண்ட கோலம் போரிலன்று மகிடனையும் துர்குவையும் புறம் கொண்ட கோலம் காண்பின் நேரின்று தொழுதவர்கள் நோய் நீங்கி நீதி படைத்து வாழ்வார் நன்றே. பக்த கோடிகள் அனைவரும் இந்த பிரம்மோற்சவத்தில் உள்ள 10 நாட்களும் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெறுமாறு எல்லம்மன் தேவஸ்தானத்தின் அறங்காவலர்கள் மற்றும் ஆலோசகர்கள் மற்றும் பங்குதாரர்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். இந்த சித்திரை மாதம் நடைபெறுகின்ற பிரம்மோற்சவத்தில் எங்களோடு இணைந்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், குறிப்பாக ஜெம் டிவி நேயர்களுக்கும் ஜெம் டிவி நிர்வாகத்திற்கும் அருள்மிகு தேவி ஸ்ரீ எல்லையம்மன் தேவஸ்தானம் சார்பாக எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். வருடா வருடம் நடைபெறுகின்ற சித்திரை மாத பிரம்மோற்சவம் மூல நட்சத்திரம் அன்று காலை அம்மன் பிறந்த திருக்குளத்திலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அதன் பின் கொடியேற்றம் நடைபெறும். முக்கியமாக இந்த திருவிழாவானது 10 நாட்கள் நடைபெறும். குறிப்பாக சித்திரை அமாவாசை அன்று திருக்குளத்தில் அம்மன் எழுந்தருளி தெப்பல் உற்சவம் காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். இந்த விசேஷ தினம் மிக முக்கிய தினமாகும். இந்த திருவிழாவை காண பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு ஊர்கள், பல்வேறு நாட்டிலிருந்து கூட தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செலுத்த பக்த கோடிகள் இந்த திருக்கோவிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இனிமையான தருணத்தில் எங்களோடு இணைந்து இந்த அருமையான திருவிழா நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்த ஜெம் டிவி நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் திருக்கோயில் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த கோவிலானது 1608ஆம் ஆண்டு ஸ்தாபிதம் செய்யப்பட்டது. இந்த ஸ்தாபிதமானது கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் இந்த அம்மன் இந்த கோவில் இருக்கும் அருகில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்குளத்தில் சுயம்புவாக கிடைக்கப்பெற்ற அம்மன் பின்னர் கிருஷ்ணதேவர ஆட்சி காலத்திலே அவர் மெய்காப்பலாக இருந்த நாகல் நாயுடு வகைராக்கள் சேர்ந்த எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய திருக்கோயிலை கட்டி அந்த பைரவன் குலத்தில் கிடைக்கப்பெற்ற அம்மனை இங்கே பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். திரு கிருஷ்ணதேவராயர் மன்னர் கிருஷ்ணதேவர் ஆட்சி காலத்தில் மெய்காப்பலாக இருந்த நாகல் நாயுடு வகைரை சார்ந்த நாங்கள் இத்திருக்கோயிலை நிர்வாகம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த திருக்கோயிலானது பிரசித்தி பெற்ற, குறிப்பாக ஆடி மாதம் வேண்டுதல், நிவர்த்தி கடன், ஆடு வெட்டுதல், கோவில் பிரார்த்தனை, பொங்கல் வைக்கும் போன்ற பிரார்த்தனை தலமாக இது விளங்குகிறது. இந்த இனிமையான நேரத்தில் குறிப்பாக இந்த சித்திரை திருவிழா நடைபெறுகின்ற நேரத்தில் அம்மனை தரிசனம் செய்தால் சகல பாக்கியங்களை கிட்டும் என்று உரித்தாக்கிக் கொண்டு அன்பார்ந்த பக்த கோடிகளுக்கு நன்றி உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
ஊத்துக்காடு எல்லையம்மன் வந்து நாங்கள் பூர்வீகமாக நாகல் குடும்பத்தினர்கள் நாங்கள். ஸோ அந்த வம்சத்தில் வந்தவங்க நாங்கள். எங்கள் பாட்டி வந்து எங்கள் பாட்டியுடைய கோவில் இது. ஸோ அந்த அந்த ஜெயலக்ஷ்மி அம்மாள் அவங்களோட பேரன் நான். என் பேர் கோவர்தனன். எங்கள் அப்பா பேர் வந்து குபேந்திரன் நாயுடு, அவரோட பையன்தான் நான். எங்களுக்கு பூர்வீகம் வந்து இதே ஊர் தான். நான் பிறந்ததுலேருந்து இந்த ஊருக்கு வந்துட்டுருக்கேன். இந்த எல்லையம்மனோட தீபார்த்தனை எல்லாம் பண்ணியிருக்கேன், ஆராதனைலாம் பண்ணியிருக்கிறேன். இந்த அம்மா வந்து ரொம்ப சக்தியான அம்மன். எங்கள் குடும்பத்திலேயே வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து குழந்தை இல்லாமல் 10 வருஷமாக இருந்தது. அப்புறமா வந்து இங்கே வந்து பூஜை பண்ணி அப்புறமா வந்து குழந்தை பிறந்தது. பேர் வந்து திவ்யலக்ஷ்மி சுரேகா. அவள் கல்யாணம் ஆகி இப்போ சிங்கப்பூர்லலாம் இருக்காங்க. இந்த அம்பாவை நினச்சி வரவங்களுக்கு வந்து கட்டாயமாக சக்தி என்ன நினச்சிட்டு வராங்களோ கட்டாயமாக அது நடக்கும். ஸோ ரொம்ப இது 10 நாள் உற்சவம் நடக்குது. இப்போ வந்து இன்றைக்கி வந்து கொடியேற்றம் நடந்திருக்குது. ஸோ தெப்பல் வந்து 30ஆம் தேதி வந்து சனிக்கிழமை வருது. அன்றைக்கி வந்து தெப்பல் உற்சவம். அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அலங்காரத்தோட அம்பா வந்து இந்த தெப்பலில் வந்து உலா வருவாங்க. அது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன நினச்சி வராங்களோ கட்டாயமாக அது நடக்கும்.